Hi friends, welcome back to John Vlogs. Okay friends, இன்னைக்கு என்ன அப்படின்னா எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது. சரி ஓகே, ரெண்டு பேர் இவருக்கும் இன்னைக்கு ஃபுல்லா லீவ் தான் இருந்துச்சு. அதனால வந்து சரி ஓகே காந்தாரா அப்படின்ற அந்த படத்துக்கு வந்து போலாம். அது வந்து ரொம்ப நாள் நாங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். ரொம்ப நாள் நான் ஃப்ரெண்ட்ஸ் அது ரிலீஸ் ஆயில இருந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பார்த்துட்டேன். நான் பார்த்தல. மோனா பார்க்கலையா? ஓகே. இங்க வந்து கர்நாடகால வந்து பயங்கர பெங்களூர்ல கர்நாடகால ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சூப்பரா ஓடிச்சு. வேற லெவல் ஹிட் படம். எவ்வளோ கலெக்ஷன்ஸ் 1000 crores அடிச்சிச்சு படம். அது லாஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகேங்களா. ஸோ இந்த செகண்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆனோன்னா நானும் ட்ரை பண்றேன், எடுத்து பாக்குறேன், இது பாக்குறேன். சரி மோனா வந்து கடை தெரியாது, தமிழ்ல பார்க்கணும்னு சொல்லிச்சு தமிழ்லயோ எடுத்து பார்த்துங்கிறோம். எப்போ பார்த்தாலும் ஃபுல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளா இவர் பார்த்துட்டு இருக்காரு ஃபுல்லு. நான் ஃபர்ஸ்ட் டேல பார்த்துருந்தாக்குறேன். நான் டெய்லி வந்து ஏதோ செக் பண்ணி பாக்குறேன். எப்போ பார்த்தாலும் ஃபுல் எல்லா லாங்குவேஜும் ஃபுல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து இன்னும் ஹைப் ஜாஸ்தி ஆகுது நம்மளுக்கு. என்னவா இருக்கும் ஏன் இவ்வளோ இது ஃபர்ஸ்ட் பார்ட் தெரிய பாருங்க. இப்போ பின்னாடி ஸ்கிரீன்ல கூட மோனாக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் காமிச்சுங்கிற இது பார்த்துக்கோ, இந்த பாட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நீ இந்த பாட்டு பார்த்துக்கோ. ஸோ வந்து இந்த பாட்டு கொஞ்சம் உங்களுக்கு புரியும். பிளஸ் நான் இதுல இப்போத்துக்கு வந்து நான் இங்க வந்து தமிழ்ல தான் காமிச்சுங்கிறேன். பிரைம்ல தான் ஓடினுக்குது இந்த படம். தமிழ்ல தான் காமிச்சுக்கிறேன். இப்போ நான் புக் பண்ணிக்கிறது வந்து கன்னடா தான் பண்ணிக்கிறேன். நான் என்ன சொன்னேன்னா நீ அப்பதான் நீ கன்னடா படங்களோ பாரு, கன்னடா ரிலேட்டட் விஷயங்களோ பாரு. ஸோ நீ கன்னடா கத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரிஜினல் லாங்குவேஜ் தான் நான் வந்து புக் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இப்போ எங்களுக்கு வந்து நைட் ஷோ போட்டுக்கிறேன். நான் 10 மணிக்கு நைட் ஷோ. இன்னும் 1 hourல நான் வந்து கிளம்பிடுவோம். போயிட்டு அந்த படம் என்ன ஏன் இவ்வளோ ஹைப் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல கூட பயங்கரமா ஓடிங்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்க தான் அங்கேயுமே நிறைய பேர். ஆமா, இப்போ எந்த படமே எதுவுமே ரிலீஸ் ஆகல. பயங்கரமா ஓடிங்கிறது வந்து இந்த படம் ஒண்ணுதான் ஓடிங்கிறது. தமிழ்ல சரி, எல்லா லாங்குவேஜ்லயும் சரி. கன்னடால ஒரு பிச்சு தள்ளிங்கிறது. இங்க வந்து என்ன தரமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, 4DX இருக்குது, அந்த ஐஸ்ன்னு ஒரு இது இருக்குது, 2DX IMAX இருக்குது. ஐஸ்னா அது ஒரு ஒரு குவாலிட்டி. அது எப்படின்னு தெரியல. இப்ப நம்ம 2 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமா. 4DX பார்த்துட்டோம். ஸ்கிரீன் எக்ஸோ பார்த்துட்டோம். ஸ்கிரீன் எக்ஸ் இப்படி வரும். 4X வந்து விசிதா இடம் இதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும். அது ஐஸும் அதே மாதிரி வேற மாதிரி இருக்குது. அது எல்லாமே நம்ம கர்நாடகால பெங்களூர்ல ஒண்டிதான் இந்த மாதிரி எஃபெக்ட் நல்லா இருக்குது. இன்னைக்கு 4DX தானே நார்மல். 4DX டிக்கெட் இல்ல. நான் தான் சொல்றேன், எதுவுமே டிக்கெட் இல்ல. இப்ப வந்து 2D தான் வச்சுக்குது. ஆனா நான் சொன்னேன் புக் பண்றதுக்கு முன்னாடியே 4DX பாக்கலாம்னு சொல்லிட்டு 4DX பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். புக் டோட்டல் புக் அடுத்த வரைக்கும் புக் பண்ணி வச்சுக்கிறானுங்க. அப்படி அப்பதான் எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. என்னன்னா அந்த படம் நான் போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இது சொல்லிட்டு நான் உங்க அப்பா வர சொல்லணும். அவர் வந்து மூவி ஃப்ரீக்கு எந்த படம் வந்தாலும் அதுதான் இப்ப பாக்கலன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு. சரி நாங்க பார்த்துட்டு என்னோட ரிவ்யூ நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது ஏது இருக்குது இவ்வளோ ஹைப்பா இருக்குது இந்த படம் எல்லாமே. நான் வந்து படத்தை பார்த்து கூட வாங்க அப்படியே மாலுக்கு தான் போறோம். மாலுக்கு போயிட்டு நான் கூட எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி இருக்குது ஏது இருக்குது. என்னோட ஒப்பீனியனை நான் உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோ கூட போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னும் எங்களுக்கு ஒரு 10 minutes இருக்குது. கரெக்டாக நம்மளுக்கு வீட்டிலேருந்து என்ன ஒரு 10-20 minutes தான் நம்மளுக்கு. ஆனால் நம்ம பக்கத்தில் தான் போட்டு வச்சுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வீட்டுக்கிட்டே எந்த தேட்டர் இருக்குதுன்னா ஃபீனிக்ஸ் மால் இருக்குது நம்மளுக்கு. எஸ், பிவிஆர் நம்மளுக்கு கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. எப்படி வேணாலும் நம்ம எப்போ வேணாலும் வந்துடலாம். பக்கத்தில் தான் புஷ்குன்னு வண்டி ஏற்றோன்னா புஷ்குன்னு வந்துடுவோம். நான் வண்டியில் தான் வந்தால் இப்போலாம் நிறைய ஒரு லாங் ட்ரைவ் போகிறதுக்கு வண்டி தான் காரே யூஸ் ஆகுது நம்மளுக்கு. இல்லைன்னா நம்ம பைக் தான் போகிறோம். தமிழில் பார்க்குறதுக்கு நிறைய ட்ரை பண்ணோம். ஆனால் தமிழில் கிடைக்கல நம்ம ஊரில். ஏதோ ஒரு 2 தேட்டரில் 3 தேட்டரில் ஓடிங்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 3 தேட்டரும் ஃபுல்லு டைமிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டைமிங். அவங்களே சொல்லிட்டாங்கன்னா ஆமாம். மால் வந்தால நம்ம மோனாவோட கண்ணு வந்து தட்டு திசைணும். இப்படி போனோம் தானே வெளியே போனோம். இப்போ மால்குள்ளே வந்துட்டு நான் பார்க்கிங் வச்சுக்கிறோம். நல்லா இருக்கு. இப்போத்துக்கு வாடா நிறைய அப்போ எல்லாத்துக்கும் நல்லா இருக்குண்ணே. இது இல்லை அப்படி போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் ஊர் ஃபீனிக்ஸ் மாலு. ஸோ எப்படி இருக்கும்னா இந்த பக்கம் மால் இருக்கும், அந்த பக்கம் பிவிஆர் செப்பரேட்டாக இருக்கும். ஆனால் இப்படி தான் இருக்கும் உள்ளே வந்தால் சென்னையில் கூட. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று வந்து இங்கே 2 இருக்குது மோனா. ஓகே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இங்க 2 இருக்குது. ஒன்னு ஃபீனிக்ஸ் மால், இங்க ஒன்னு இருக்குங்களா பிவிஆர். அங்க ஒன்னு பக்கத்துல இன்னொரு பில்டிங் விஆர் மால். அங்க பாருங்க காமெடி பீஸ். எப்பா பார்த்தாலும் ஜறங்கி கீழே விடுறதே வேலையா போச்சு. என்ன தவிர ஆமா அதுதான்.
ஸோ பக்கத்தில் எங்களுக்கு 2 ஆப்ஷனு. ஒன்று விஆர் மால் அந்த பக்கம், அந்த பில்டிங் அந்த பக்கம் இருக்குது விஆர் மால். இதோ தெரிஞ்சு பாருங்கள் ஐமேக்ஸ் விஆர் மால் அங்கே. இது வந்து பிவிஆர் சினிமாஸ் இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்தோன்னா பார்த்தீங்களா ஆர்டர் பண்ணி வந்தோன்னா நம்மளுக்கு வந்து சாப்பிட்றது தான் பழக்கம். படம் பார்த்தா நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்டுன்னு பார்த்தா தான் நம்மளுக்கு படமே பார்த்த மாதிரி இருக்கும். என்னம்மா நான் சொல்கிறேன், போட்டியா உனக்கு தேவையானது? அவ்வளோதான் சார். சின்ன புள்ளத்தனமாக வந்து ஐஸ்கிரீம் பார்த்துருக்குது. கமான், நோ நாட் அலவுட், கம் கேர். பரவாயில்ல, ஒடும் முடியல, ஆல்ரெடி சாப்பிட்டு அப்புறம் பத்துக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு பிவிஆரில் மட்டும் எல்லா ஷோ இல்லை ஸ்நாக்ஸ் விட்ரு, அது அவங்களோட இஷ்டம். எல்லா ஷோவும் காலையிலேருந்து 9 மணிலேருந்து நைட்டு 8-10 மணி இருக்கும். லேசர்னு ஒன்று இருக்குது, லேசர் ப்ரொஜெக்டர்னு இருக்குது, இன்னொரு ஏதோ ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குது. எல்லா ப்ரொஜெக்டரும் ஃபுல்லுப்பா. இது என்னப்பா, நான் போய் பார்க்குறேன். ஏன்னா அது ப்ளே ஹவுஸா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ள எங்கேயோ ஓடிச்சு. ஏய் படம் பாது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே வேலையாக போச்சு. மோனாக்கு இது வந்து எப்பவுமே கை வந்த கலை, எங்கன்னா வந்தால் வேற இதில் வந்து ஏஞ்சி உள்ளே போகிறதே ஒரு கலையாக போச்சு. ஓ வாயா துரத்திட போகிறாங்க வெளியோ, தெரியாதியா? கார்ட்டூன் படம் வானா சொன்னா கேள்வி, அடி வாங்கின்னு வரப்போகுது, அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன துரத்தி விட்டாங்களா? காந்தாராதான் ஓடுது, வாங்க பேசாம ஓடிடலாம். இப்போ பாதி முடிஞ்சிட்டு வா, நம்ம இங்கே போய் பார்க்கல. அல்பமே டிக்கெட் தான் போட்டுக்கிறோம், அதுதானே பார்க்க போகிறோம் இப்போ. ஆமாம் ஓகே, நீ வந்து திட்டுத்தனமாக உள்ளே போய்க்கிற, அதே தப்பு சரியா? அது போகக்கூடாது. நம்மளது வந்து டிக்கெட் போட்டுக்கிறோம் அங்கே போகலாம். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளது ஆடி 2 அங்கே பார்த்தீங்களா 4DX போர்டு இருக்காங்க. 4DX போர்டு வந்து அந்த ஆடி 1ல் தான் 4DX போர்டு இருக்கிறது. நம்ம ஊரில் வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் 4DX இருக்குது. சென்னையில் வந்துக்குதான்னு தெரில, வந்திருந்தா போட்டு விடுங்க கமெண்ட்ஸில் இருக்குதா இல்லையான்னு. ஓ இந்த மாதிரி இருக்குதா உள்ளோ இது? அப்படியே இருந்துச்சு உள்ளோ. ஓகே, மேபி இந்த மாதிரி எல்லாம் போட்டு அட்ராக்ட் பண்ணுறாங்க போல். ஏய் சீ வா, ரெக்லைனர் சோஃபா தான் போட்டு வச்சுக்கிறாருங்களா, நிம்மதியாக்கான்னு பாருன்னா கிட்ஸ் மாதிரி பண்ணிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து எங்களோட ரிவ்யூவை சொல்கிறோம். நாங்கள் எப்படி இருக்குது எது இருக்குது அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாது. என்ன அந்த கடவுள் பற்றி நான் சொல்கிறேன். அவங்க டிவைனாக வர்ஷிப் பண்ணுற கடவுள் அந்த கான்செப்டில் தான் வந்துக்குது இந்த படம். நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. படம் பார்த்து முடிச்சுட்டு சொல்கிறேன் ஓகேங்களா? இப்போ நம்ம உள்ளே போகிறோம். செம்ம ஹவுஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாரம் இருக்கும் டிக்கெட் இல்லைங்க, அவ்வளோ இதாக இருக்குது. அதுதான் இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆகுது. என்னடா இருக்கும் படம், எப்படி தான் இருக்கும்ட்டு. இது வந்து காந்தாரா மூவியோட தான் ಪ್ರಮೋಷನ್ ಅಯ್ಯೋ ಇದು ಒಳಗಡೆ ಇದು ಇದೆಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಕಾರ್ಡ್ ವಾಟ್ ಕಾರ್ಡ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಒರಿಜಿನಲ್ ಕಾರ್ಡ್ ಏಕೆ ஒரிஜினல் ஆமா ஒரிஜினல் வேணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட சீட், ரெக்லைனர் சீட்டு தான் கெச்சிச்சு. ஆனால் ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லு. இதுவே ஃபுல் ஹவுஸ்ஃபுல் தான், ஃபுல் ரொம்ப இது இங்கே பாருங்க. அங்கே தான் பார்த்தேன் கிடைக்கல. ஸோ இதுதான் கெச்சிச்சு. சரி இது போட்டு விட்டா நல்லா இருக்குது, லக்ஸுரியா சூப்பராக இருக்குல்ல. ஆமாம், இது ஒரு டைப்பு. ஆனால் இது வந்து ரெண்டு பேர் உட்கார்ற மாதிரி. இது கப்பல்ஸ்னா சொல்லலாம், ஃபேமிலியாக உட்காரலாம். என்னப்பா எப்படிப்பா இருந்துச்சு படம்? பிடிச்சா? செம்மையா இருந்துச்சுல? எனக்கே புரிஞ்சிச்சு, பார்க்காத எனக்கே இப்படி தான் நீ பார்த்து கன்னடாவை கற்றுக்கணும், இந்த ஊர் பாஷை கற்றுக்கணும். சொல்லலப்பா படம். வண்டி தெரியுமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி எங்கே வச்சேன்? இங்கே இருக்கு. இது ஒன்று எப்போமா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுறோம் எங்கே வைக்கிறதுன்ட்டு. நாங்கள் போய் தேடி இருந்தோம். இங்கே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காந்தாரா பார்த்த எஃபெக்டில் இருக்கிறோம். அதனால சரி, அதனால இப்போ வந்து நாங்கள் இந்த
அந்த இதோடவே அந்த எஃபெக்டோடவே நாங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு அதை என்னென்ன ஆக்சுவலி இதில் வந்து ப்ராஸ் அண்ட் கான்ஸ் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இப்போ நான் வந்து இங்கே கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் செம்மையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காத எனக்கே படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா கொஞ்சம் நான் சொல்லி கொடுத்து கூப்பிட்டு போனேன். கொஞ்சம் படம் காமிச்சேன், பாதி படம் காமிச்சேன். கேரக்டர் எல்லாம் நான் வந்து கேரக்டர்ஸ் இவங்க தான் அந்த கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து மோனா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பட் படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க கொஞ்சம் நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. என்னடா இது ஒண்ணுமே புரியலையே, அது ஒரு கனெக்ஷன் வரும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் இது வந்து பிரசன்ட் ஆன கதை. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்த கதை வந்து இதுக்குன்னா முன்னாடி, இப்போ பிரசன்ட்டுக்கு முன்னாடி கதை. அதுதான் சாப்டர் 1. இது அப்போ அது த லெஜெண்ட், காந்தாரா த லெஜெண்ட்னு வரும். ஓகேவா? இப்போ இது எப்படி கனெக்ஷன் ஆகுதுன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ஆனதுக்கு முன்னாடி எப்படி அந்த இது வந்துச்சு, கடவுள்ன்ற ரிலிஜன், அந்த ஸ்டோரி எப்படி ஃபவுண்ட் ஆச்சு, எப்படி இந்த கிங்டம் இருந்துச்சுல, அதே கிங்டம் வந்து எப்படி இவங்களுக்குள்ள ஒரு இது வந்துச்சு, பிரச்சனைகள் வந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் எப்படி கனெக்ஷன் ஆகுது எல்லாமே வந்து சாப்டர் 1. அதுதான் இப்போ ப்ரெசென்டா பார்த்தோம் இல்ல படம். அது வந்து அது முன்னாடி. இப்போ பேசிக்கலா எப்படின்னா பில்லா 1 பில்லா 2. பில்லா 1 என்ன, பில்லா எப்படி இருந்தாரு, பில்லாட ரூலிங் காமிப்பாங்க. பில்லா 2 என்ன அர்த்தம், பில்லா எப்படி உருவானாரு, அதுதான் சாப்டர் 1. பாகுபலி மாதிரி இது எப்படி இந்த ஜெனரேஷனா வருது, அவங்க எப்படி நடந்துச்சு இந்த கதை அதுக்கு முன்னாடி, இந்த பிரசன்ட்டுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி, அதுதான் கதை. ஸோ இந்த படம் வந்து பேசிக்கலி இது வந்து ஒரு துளு நாட்டு சவுத் கர்நாடகா சைடில் தான் இவங்க வந்து கலியுகான்னு ஒரு ஓர்ஷிப்பாங்க. ஓகேங்களா? லைக் இந்த இதெல்லாம் போட்டுக்கின்னு, இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கின்னு அந்த கடவுள், அதுதான் கலிகா. கலிகா அவங்களது. அப்புறமா பஞ்சரெலி. ஸோ பஞ்சருளின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சருளி அதுவும் அவங்களும் கடவுள் தான். பஞ்சருளி எப்படின்னா இந்த அனிமல் மாதிரி இருக்குவாங்க, லைக் இந்த காட்டு பன்னி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து அவங்க கடவுளாக பார்க்குவாங்க அந்த பக்கம். பஞ்சருளி அப்படின்னு வாங்க. அந்த அந்த பொம்மையா எப்படி இருக்கும்னா, பன்னியோட ஃபேஸ் இருக்கோ, அது மேலே க்ரௌன் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து பஞ்சருளின்வாங்க. கலிகா வந்துட்டு ஒரு வேஷம் போட்டுக்கின்னு அங்கே வந்து அது மேலே கடவுள் வருவாங்க. அதெல்லாம் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நிறைய கர்நாடகாவில் இருக்கிற ஜனங்களுக்கு அவங்களோட என்ன சொல்றது, வழிபாடுகள், அது பிலீஃப்ஸ், அதெல்லாம் வந்து நிறைய அவங்களுக்கு தான் தெரியும். நம்மளும் கொஞ்சம் தான். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், இது தப்பா கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் என் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு சொன்ன கதையில நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். பட் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிவைன், ஃபுல் பயங்கரமான கனெக்ஷன்ஸ். சிவன் லார்ட் சிவால இருந்து எங்கெங்கயோ போய் அந்த இவர் என்னப்பா அந்த ப்ரொடெக்டர் சொன்னீங்க, பிரம்மரக்ஷா, அந்த ப்ரொடெக்டர் வரைக்கும் எல்லாமே வந்து கனெக்ஷன் ஆகுது படத்துல. படம் நம்ம எவ்வளவு கொடுப்போம்னா, IMDb ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, 9 தாண்டிச்சு. ஸோ வந்து சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், போர் அடிக்காது. மோனாக்கு வந்து கனடாவே தெரியாது. ஆனா வக்கானன் வந்து மோனா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்குது. நானே மோனா கேட்டிருந்தேன், இது புரிஞ்சிச்சா, எனக்கு புரியலையே சொல்லுன்ட்டுன்னு. மோனாக்கு புரிஞ்சிச்சு. சப்டைட்டில் இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தனால, கஷ்டம் இல்ல, சப்டைட்டில் இருந்தனால எனக்கு நல்லா என்ஜாய் பண்ண படம். நார்மல் கன்னடா பேசினாலும் பரவாயில்ல, பழைய கன்னடா அந்த ஊர் சைடுல பேசுவாங்க, துளு பேசுவாங்க கொஞ்சம் பேரு. லைக் வந்து தமிழ்ல வந்து தூய தமிழ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது வந்து அதுதான். ஆனா கன்னடா லாங்குவேஜ்ல இது துளுன்னுவாங்க. துளு லாங்குவேஜ் வந்து அதான் அந்த சவுத் சைட் ஆஃப் கர்நாடகா வந்து பேசுவாங்க துளு. ஸோ அந்த கடை எங்களுக்கே ஒரு புரியல. நானே வந்து கொஞ்சம் சப்டைட்டில் தான் பாக்குறேன். ஆனா ஒரிஜினாலிட்டி பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரிஜினலாக பார்த்துருந்து தமிழில் வந்து வாய்ஸ் வந்து இவரு கொடுத்துக்கிறாரு போல, மணிகண்டன் கொடுத்துக்கிறாரு போல. அது எப்படி இருக்குதுன்னு தெரியல, பார்க்கணும். அது டைம் வந்தா நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஆனால் இதுல போட்டுருவாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல பிரைம்ல போட்டுருவாங்க. பிரைம்ல நம்ம ஒரு வாட்டி தமிழ்ல பார்த்துருவோம். பட் ஓவரால் வந்து பார்க்கலாம்னா கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலியோட போய் பாருங்க, சூப்பரா இருக்கும். நல்ல தியேட்டர்ல போய் பாருங்க, ஐநாக்ஸ், PVR அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்டோட பாருங்க. அந்த சவுண்ட் தான் படமே. என்ன சவுண்ட், ரிஷப் செட்டி என்ன ஆக்டிங், என்ன ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ட்விஸ்ட் எல்லாமே பயங்கரமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு பிடிச்சிச்சு படம். நாங்க என்ன ரேட்டிங் எவ்வளவு கொடுப்போம்னா 9.5 கொடுக்கலாம். மேலேயே கொடுக்கலாம். எந்த ஒரு குறையுமே இல்லை அந்த படத்துல. ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல 1000 crores மேல அச்சின்னு போயிடும். இது புஷ்பா ரெக்கார்டு பிரேக் பண்ணான்னு தெரியல, ஆனா பிரேக் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா
டிக்கெட் ரேட்டா பயங்கரமா இருக்குது பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் ஹவுஸ்ஃபுல்லா தான் இருக்குது கண்டிப்பா அடிச்சிடும் பட் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அவர் கஷ்டப்பட்டாரு ரிஷப் ஷெட்டி அவரோட ஸ்கிரிப்ட் நம்பினாரு ஃபர்ஸ்ட் பாட்டா வேற லெவலு இந்த பாட்டை வந்து கனெக்ஷன் வேற லெவலு சாப்டர் 2 வேற வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா அதுவும் நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு எல்லாமே கனெக்ஷன் காட்டுவார் இன்னும் அந்த கனெக்ஷன் அப்படியே கண்டினியூஸ் ஆகுது பார்ப்போம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்களோட ரிவ்யூ எங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூ இதுதான் நெகட்டிவ்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் எங்களுக்கு எதுவுமே சொல்ல அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிறாங்க ரிஷப் ஷெட்டி ஸ்டீல் பண்ணிட்டாரு ஷோவை ஹீரோயின் கூட ருக்குமணி கூட வேற லெவல்ல அவங்க தான் அந்த கதையோட சரி நான் கதை சொன்னா இவ்வளவு கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க இன்னும் கொஞ்சம் பேர் பார்க்கணும்னு இருப்பீங்கல்ல நீங்க போய் கதை நீங்களே போய் பாருங்க நாங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது இது ஓவரால் ஒரு சூப்பர் மூவி வேற லெவல் மூவி எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்துச்சு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எப்படி முடிஞ்சிச்சுன்னு தெரியல அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸும் நான் வந்து போடணும்னு ஃபியூச்சர்ல என்ன போடணும்னா உங்களோட இது வந்து உங்களோட சஜஷன் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்